பசங்களோட ஹேர் கேர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 2 பேருமே டெய்லி எண்ணெய் கூட தேய்க்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி ஆயில் மசாஜ்லாம் பண்ணி விட்றேன் அப்படின்னா கொஞ்சோண்டு ஆயில் தான் தேய்க்கணும்பாங்க. அதுவே ரொம்ப கம்பல் பண்ணி தான் உட்கார வச்சு கொஞ்சம் மசாஜ்லாம் பண்ணி விடுவேன். 2 பேருக்குமே முடி வந்து இவ்வளோ அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஃபுல்லாக ஜெனட்டிக்ஸ் தான். மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா கேர்லாம் ஒன்றும் எடுத்துக்கிறதே கிடையாது. வேணுன்னா ஹென்னா மட்டும் போட்டு விடுவேன். அதுவே முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்கெலாம் ரீசனுக்காக கிடையாது. முடி பார்க்க ஷைனிங்காக இருக்கும், அதுக்காக தான் ஹென்னாவே யூஸ் பண்ணுறது. சின்ன பாப்பாக்கெலாம் முடி ரொம்ப நீளமாக இருக்கும். இப்போ வந்து பாதிக்கு மேலே கட் பண்ணியாச்சு. அதுவும் அக்கா தான் கட் பண்ணணும் அப்படின்னா, அதனால் வீட்டிலேயே வந்து பெரிய பொண்ணு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டா. ஹஸ்பண்ட்கெலாம் மந்த்லி 2 டைம்ஸ் வந்து முடியை போய் வெட்டிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவருக்கு வளரும். அவர் அந்த மாதம் மாதம் என்கிட்ட சொல்லுவார், இப்போ தான் மீனை ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி வளர்ந்துருச்சு அப்படிம்பாரு. நான் வந்து முடி கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஸ்மெரி ஆயில், அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெயில் வேறு எதையாவது போட்டு மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறது அப்படின்னு பண்ணிகிட்ருப்பேன். நம்ம வாங்கிட்டு வந்த வாரோங்க, முடி கொட்டிக்கிட்டு மட்டுமே இருக்குது, வளரவே மாட்டேங்குது. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.